ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னா வெஜ் பேன்கேக். ஸோ இதை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், கேபேஜ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இந்த 2 மாவு ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வெஜ் பேன்கேக் நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போது தவா சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இதை ஒரு மீடியம் சைஸுக்கு பேன்கேக் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தவாவில் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 சின்ன சின்ன பேன்கேக்காக போட்டு எடுக்க போகிறேன். இப்போது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 2 பக்கமுமே நல்லா வேகணும். நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்ததுமே நம்ம இதை எடுத்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இதெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்ததுமே எடுத்துடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக் ரெடியாக இருக்குது. இது கூட க்ரீன் சட்னி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.